உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தவும் தேர்தல் பணிகளில் மத்திய அரசு பணியாளர்களை ஈடுபடுத்தவும் உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். தமிழகத்தில் 1,18,000க்கும் மேற்பட்ட பதவியிடங்கள் உள்ள நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படுவதாகவும் அந்த எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது சாத்தியமற்றது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் தங்களால் முடிந்த அளவுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய அரசு ஊழியர்களை பணியமர்த்தவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துவதால் முறைகேடுகளுக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனவே தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது.